பிரத்யங்கரா பீடத்தில் மாதந்தோறும் தேய்பிறை அஷ்டமி அன்று பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் நடைபெறுகிறது. ஆதியுமியே அந்தமுமியே சர்வமுமியே சகலமுமியே பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கிரே. எங்கும் நீயே எதிலும் நீயே காண்பதும் நீயே காட்சியும் நீயே பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கிரே. வளமும் நீயே வாழ்வும் நீயே துணிவும் நீயே பணிவும் நீயே பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கிரே. அருளும் நீயே பொருளும் நீயே இறைவனும் நீயே இறைவியும் நீயே பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கிரே. கல்வியும் நீயே வித்தையும் நீயே ஞானமும் நீயே யோகமும் நீயே பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கிரே. நிழலும் நீயே நிஜமும் நீயே சூரிய நீயே சந்திர நீயே பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கிரே. கலைமகனியே மலைமகனியே திருமகனியே குலமகனியே பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கிரே. அன்பும் நீயே அரணும் நீயே எண்ணமும் நீயே செயலும் நீயே பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கிரே. வானமும் நீயே காற்றும் நீயே தீயும் நீயே நீரும் நீயே பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கிரே. பூமியும் நீயே பூந்தளிர் நீயே பிரம்மமும் நீயே பரம்பொருள் நீயே பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜை மற்றும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை செய்யும் அடியார்களின் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை வெல்ல ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள் அவர்களின் திருக்கரங்களால் நடத்தப்படுகிறது. அஷ்டமி சந்திரனை தலையில் சூடியவள் சூலம் கபாலம்
பாசம், டமருகம் முதலிய ஆயுதங்களை ஏந்தி அருள் பாலிக்கும் அன்னை ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு தேய்பிறை அஷ்டமி நடு நிசியில் யாகம் செய்வது மிகவும் சிறப்பு. ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் மாதந்தோறும் தேய்பிறை அஷ்டமியில் நடுநிசி யாகம் இரவு 9 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை நடைபெறுகிறது. 9 அடி ஆழம் கொண்ட ஹோம குண்டத்தில் பல அடிகள் எழும் அக்னியில் அம்பாள் பிரத்யட்சமாக எழுந்தருளி காட்சி தருகிறாள். ஹோமத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் பலர் அம்பாளை தரிசித்து உணர்ந்துள்ளார்கள். ஜெய் பிரத்யங்கரா தேவியின் அஷ்டோத்திரத்தில் வரும் அஷ்ட பைரவ பூஜித்த விக்கிரகாயை நமஹா என்ற மந்திரத்திற்கு ஏற்றாற்போல் இந்த தேய்பிறை அஷ்டமி நடு நிசி யாகத்தில் அஷ்ட பைரவர்கள் வந்து ஜெய் பிரத்யங்கராவை பூஜிக்கிறார்கள். இந்த காட்சியை அன்னை பிரத்யங்கராவே ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகளுக்கு காண்பித்துள்ளாள். எதிரிகளை அடியோடு அழிப்பதில் பிரத்யங்கரா தேவிக்கு இணை எவரும் இல்லை. மற்றும் பில்லி, சூன்யம், ஏவல் போன்ற கெடுதல்களையும் நம்மில் இருக்கும் தீய குணம், பொறாமை, பேராசை, மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்களும் நமக்கு உள்ளும் புறமும் இருக்கும் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் அழிக்க வல்லவள் ஜெய் பிரத்யங்கரா தேவியானவள் என்று கூறுகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். இந்த சத்தம் அவளுக்கு போய் கேட்கணும். அப்ப யாருடைய சத்தம் அவங்களுக்கு போய் கேட்டுச்சோ அவங்க வேண்டுதல் நடக்கும். எப்படி யாருடைய சத்தம் அவ காதுல போய் விழுதோ அவங்க வேண்டுதல் நடக்கும். இன்னைக்கு ஆலோசனை பார்த்தவங்க இங்க இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தவங்க மட்டும். இன்னைக்கு வந்தீங்களே அத்தனை பேரும் உள்ள வந்து பார்க்கும்போது நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு தேவையானது வந்துச்சா இல்லையா? சத்தமா பதில் சொல்லுங்க. நீங்க கேட்காமலே வரும். அது எப்பொழுதும் உண்டு. இன்னைக்கு வந்து அத்தனை பேருக்கு அப்படி கிடைச்சு. அவங்க நினைச்சது, அவங்க என்ன நினைச்சிட்டு வராங்க, என்ன கேட்கறாங்க, அவங்க என்ன பண்ணிட்டு வராங்க, உள்ள வந்து சொல்லல, வெளியில உட்கார்ந்து இருக்கும் போதே சொல்லிட்டேன். எப்படி? அதுக்குதான் ஒரு முறையாவது வாழ்க்கையில நீங்க ஆலோசனை எடுத்துக்கணும். இந்த கர்மவினை ஸ்பீச் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம என்னென்ன தப்பு பண்ணிருக்கோம், என்னென்ன பிரச்சனை பண்ணிருக்கோம். ஒரு அம்மாவுக்கு சொன்னேன், சர்பத்தினால ரொம்ப மோசமான பாவம் இருக்குமா, பாம்பை அப்படி அடிச்சிருப்பாங்கம்மா. அவங்க சொன்னாங்க, எங்க அப்பா, நாங்க இருளர் சாமி, எங்க அப்பா பாம்பை அடிச்சு தோலை உரிச்சு கொடுப்பாங்க. எப்படி? குடும்பத்துல 3 பேர் நல்லா இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த சாபங்கள் சொல்லும் போது ஏதோ எனக்கு வந்ததை சொல்ல, அங்க ஜாதகத்துல அம்பாள் என்ன காட்டுறாலும் அதை சொல்றதான் சொல்றேனே தவிர அதுக்கு சாட்சி இன்னைக்கு வந்தவங்க கூட இருக்காங்க. இப்படி வாழ்க்கையில நீங்க ஒரு தடவை வந்து அந்த சாபங்கள் என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக இனிமே வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் இங்க இருப்பேன். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் இருக்கடான்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துருங்க. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. வெள்ளி, சனி, ஞாயிறு வாரத்துல 3 நாள், அது 15 நாளைக்கு ஒரு வாட்டி. ஞாயிற்றுக்கிழமையில காலையிலேயே வந்துடுவேன். சனிக்கிழமை ராவு காலத்துல இங்க இருப்பேன். ஆலோசனை இனிமே சனிக்கிழமை இங்கேயே கொடுத்துடலான் இருக்கேன். எப்படி? ஏன்னா இங்க கோவில கொடுக்கும்போது நீங்களும் சாமியை பார்த்த மாதிரியாச்சு, உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் இங்க கிடைக்குது. அது இன்னைக்கு நான் உணர்ந்தேன், இன்றைய தினத்துல உணர்ந்தேன். அதனால அதை பயன்படுத்திக்கோங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நான் செய்ய தயாரா இருக்கேன், நீங்க அதுக்கு தயாரா இருக்கு. அதுக்கு ஒரு முறை ஆலோசனைன்றதை எடுத்து அதுக்குண்டான வேள்விகள் செய்யணுமா, தனியா பூஜைகள் செய்யணுமா, அம்பாட்ட நின்னாலே போதுமா, வீட்டுல ராவுகால பூஜை பண்ணாலே போதுமா, எல்லாமே இருக்கு. அதை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள புரிந்து கொள்ளுங்கள். அப்படி பார்க்கும்போது உங்க பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியும். திருமணம் போது வாழ்க்கையில ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ திருமணத்திற்கு முன்னாடி சரியா இருக்கான்னு பார்த்துட்டு திருமணத்தை பண்ணுங்க. திருமண வாழ்க்கையில பிரச்சனை வராது. நான் இது வரைக்கும் பார்க்காத ஜாதகம் இல்ல, ஜோசியர் இல்லைன்றீங்க. நம் நேரம் சரியாக இருந்தால்தான் நல்ல நபர்களிடமே நீங்க போய் ஜாதகத்தை காட்ட முடியும். அது வரைக்கும் நல்ல ஜோசியரே கிடைக்க மாட்டான், நல்ல தீர்வே கிடைக்காது. இந்த ஜாதக வினைப்பயன் அப்படி இருந்தா அப்ப நம்ம எதுல சரி பண்ணிக்கணும்? பக்தியில சரி பண்ணிக்கலாம். எப்படி பக்தியில சரி பண்ண முடியும்? அந்த பக்தி தான் நம்ம அம்பாள் கொடுத்த நமக்கு ராவுகால பூஜை. அந்த ராவுகால பூஜை செய்து அம்பாள்கிட்ட பக்தி மூலமாக ராவுகால பூஜையில அம்பாள்கிட்ட நெருங்குங்க. எந்த ரூபத்திலேயாவது அவகிட்ட நெருங்கிடுங்க. அப்ப உங்களுக்கு உணர்த்துவார். உங்களால எதுவும் செய்ய முடியல, ஆனா ராவுகால பூஜை செய்ய முடியல. நம்ம ஜெய் பிரத்யங்கரா முறையில பூஜையில மட்டும்தான் தினசரி ராவுகால பூஜைன்னு ஒரு பீடம் கொடுத்திருக்கு உங்களுக்கு. அந்த பூஜையை பண்ணி நீங்க அனுபவிக்கிறீங்க. நீங்க அனுபவிக்கிறதெல்லாம் இல்லாம
நீங்க அம்பாளை உணர்றீங்க, அம்பாள் உங்க கூட இருக்கா. நித்தம் நித்தம் கஷ்டம் வருது, அந்த கஷ்டத்தை சமாளிக்கக்கூடிய சக்தி கொடுக்கிறாளா இல்லையா? சக்தி கொடுக்கிறா. எதையும் தாங்கும் இதயத்தை கொடுத்தாளா இல்லையா? கொடுத்திருக்கா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை கடந்து போகக்கூடிய நல்ல புத்தியை கொடுத்திருக்காளா இல்லையா? எதையும் சமாளிக்கக்கூடிய எண்ணத்தை கொடுத்திருக்காளா இல்லையா? இதெல்லாம் இல்லாம இருக்கீங்க. அத்தனை பேருக்கு நல்லது நடந்துச்சா? நல்லது நடந்திருக்கு. கஷ்டம் இருக்கா? இப்பயும் இருந்துட்டு தான் இருக்கு, இல்லைன்னா சொல்லல. எனக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். ஆனா அதை கடந்து போகக்கூடிய பக்குவம் இந்த ராவுகால பூஜையின் மூலமாக சத்தியமாக நிச்சயமாக நமக்கு இருக்கு. புரிஞ்சுதா? நல்ல எல்லாரும் ராவுகால பூஜை எல்லோருக்கும் பரப்புங்கள். அம்பாளுடைய அனுகிரகத்தை எல்லோருக்கும் கொடுக்க. இன்றைய தினம் நமது பீடத்தில் இப்பொழுது நடந்துகிட்டு இருக்கிறது மிளகோமம். இந்த மிளகோமம் முடிந்து இப்ப பூர்ணாவதி அடையும் தருவாயில் இருக்கும். இந்த மிளகோமத்தினால் நமக்கு என்ன பலன்னா, என்னென்ன கெட்டது நமக்கு வருதோ அது நம்ம புத்தியில இருந்தாலும் சரி, நம்ம வீட்டை நோக்கி வந்தாலும் சரி, அப்ப இந்த மிளகோமத்தின் மூலமாக நமக்கு அவ்வப்போது வருகின்ற பில்லி சூன்யம் ஏவல்கள் எப்பொழுதெல்லாம் வருதோ, யாராவது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாலோ, அதுல பில்லி சூன்யம் மட்டும் இல்லாம கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை எப்படிப்பட்டது இருந்தாலும் இந்த மிளகோமம் செய்து அதை அக்னியில் செலுத்தும் போது அத்தனையும் நம்மளை விட்டு முழுமையாக நீங்கிவிடும். தொடர்ந்து 3 செய்ய வேண்டும். எப்படி? தொடர்ந்து 3 செய்ய வேண்டும். முடிந்தவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. முடியாதவர்கள் இந்த மண்ணில் வந்து உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா நீங்க அமைதியா உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணும்போது இந்த தெய்வம் நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதை கொடுத்துருவோம். அதான் இந்த அம்பாள் வந்து அமர்ந்து இந்த மிளகோமம் செய்ய சொன்னது. அதனாலதான் என்ன கெட்டது இருக்கோ அதை நம்மளை விட்டு முழுமையாக விலகிவிடும். கெட்டது விலகினால் நல்லது தானா நடக்கும். எப்படி? இந்த மிளகோமம் செய்தால் கெட்டதெல்லாம் விலகி நல்லதெல்லாம் நம்மளை தேடி வரும். நமக்கு இதுவரைக்கும் நடக்காத நல்லதெல்லாம் நடந்தே தீரும். அதான் மிளகோமம். சரியா? சர்வமங்களா எண்ணெயை விட்டு எங்கள் வீட்டில் விளக்கேற்றும் போது தினசரி ஜெயபிரத்திங்கிரா யாகம் செய்ததுக்கு சமமாகுது. இந்த அஷ்டமி ஹோமம் இங்க எப்படி நடக்குதோ அது போல அந்த விளக்கை ஏற்றும் போது உங்கள் வீட்டில் அன்றாடம் வருகின்ற தீவினைகளை அன்றன்றே பஸ்மமாக்குது. இதை விட வேற என்ன வேணும்? பயன்படுத்து. உடம்புக்கு தேய்ச்சிக்கிற ஹெல்த் ஆயில், நரம்பாயில், அதை பயன்படுத்திக்கோங்க. கணவன் மனைவி திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு ஹெல்த் ஆயில், நரம்பாயில், உமன் ஆயில் 3 பெண்களுக்கு தடவ வேண்டிய எண்ணெய் தெரிஞ்சுக்கோங்க. அதை 3 மாசம் ஒழுங்கா தடவிட்டு வந்தாலே நல்லபடியாக குழந்தை பிறக்கும், ஆரோக்கியமாக பிறக்கும். அது இருக்கு, ரொம்ப எளிமையா. அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. தீராத பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதுக்கு ஆலோசனை எடுத்து வேள்விகள் என்ற முறை இருக்கு. கஷ்டம் தீரலன்னு நீங்களே உட்கார்ந்து இருக்காதீங்க. ஒரு முறை நேரடியாக வந்து ஆலோசனை எடுத்து அதுக்குண்டான வழியை தெரிஞ்சுக்கோங்க. அது இனிமே நம்ம ஜெயபிரத்திங்கிற பீடத்திலேயே ஹோமத்தன்றே நடக்கும். தேய்பிரை அஷ்டமி ஹோமத்தன்னைக்கு அடுத்த மாசத்துல 10 மணிக்கு வந்துருங்க. எல்லாரும் காலையிலேயே, புரியுதா? 11 மணிக்குள்ள வந்துருங்க. எத்தனை பேர் வந்தாலும் பார்த்து உங்க பிரச்சனைக்கு என்னன்னு தீர்வு சொல்றேன். அடுத்த அஷ்டமிக்குள்ளேயே உங்களுக்கு தீர்வு கிடைச்சிடும். நீ பூஜையிலே, புரியுதா? அதை பயன்படுத்திக்கோங்க. அம்பாளுடைய பாதகமனம் இல்லாதவங்க பாதகமனம் பதிவு பண்ணுங்க. அம்பாளுடைய பாதம் நமக்கு நல்ல பாதையை காட்டும். எப்படி? ஜெயபிரத்திங்கிற பாதகமனம் நமக்கு நல்ல பாதையை காட்டும். பயன்படுத்திக் கொள்ளுங்க. சரியா? இன்றைய தினத்துல எல்லாரும் கலந்துக்கிட்டோம். எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். இப்ப எல்லாரும் அம்பாளுக்கு நன்றி சொல்லி இன்றைய தினத்தை பூர்த்தி செய்வோம். ஜெயபிரத்திங்கிரே ராகுகால பூஜையை கொடுத்தமைக்கு நன்றி. ராகுகால பூஜை கொடுத்து பாதகமன பூஜை கொடுத்தமைக்கு நன்றி. எங்களோடு பேசும் தெய்வமாக எங்களை வழிநடத்துவதற்கு நன்றி. நல்ல தீர்வுகளை காண்பித்து கொடுத்தமைக்கு நன்றி. நல்லது கெட்டதை சொல்லித் தருவதற்கு நன்றி. பில்லி சூன்யம் ஏவல்களை அறவே ஒழித்தமைக்கு நன்றி. குழந்தை செல்வம் தந்தமைக்கு நன்றி. நல் வேலை அமைத்து தந்தமைக்கு நன்றி. நல் தொழில் அமைத்து தந்தமைக்கு நன்றி. கணவன் மனைவி ஒற்றுமை பெருக்கி தந்தமைக்கு நன்றி. குழந்தைகளுக்கு நல்கல்வி, நல்லொழுக்கம், நல்புத்தி தந்தமைக்கு நன்றி. இதுபோல் எண்ணற்ற நன்மைகளை நித்தமும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றாய் அம்மா. எங்கள் காலம் உள்ளவரை, எங்கள் தலைமுறை உள்ளவரை, எங்கள் வம்சம் உள்ளவரை எங்கள் நன்றியை உங்கள் பாதத்தில் காணிக்கையாக்கின்றோம். நன்றி, நன்றி, நன்றி. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே. உலகமெங்கும் ராவுகால பூஜை செய்யும்படியார்கள், பாதகமன பூஜை செய்யும்படியார்கள். இன்று இந்த மண்ணை மெரித்த அடியார்கள் எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று
அன்னையின் பாதம் தொட்டு வேண்டிக் கொள்கின்றேன். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே. மேலும் திருமண தடை, குழந்தையின்மை, கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப ஒற்றுமை, வேலையின்மை, வெளிநாட்டு வேலை, தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, சொத்து மற்றும் வழக்கு பிரச்சனைகள் மற்றும் பிறருக்கு கெடுதல் இன்றி வைக்கும் வேண்டுதல் போன்றவை அவரவர் பிரச்சனைக்கு ஏற்ப தொடர்ந்து 16 மாதம் இந்த யாகத்தில் கலந்து கொண்டால் தீர்க்க வல்லவள் ஜெய் பிரத்யங்கரா என்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். சிங்கப்பெருமாள் கோவில் அருகில் 40 வெண்பாக்கம் மலை அடிவாரத்தில் உள்ள ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகளின் திருக்கரங்களால் எண்ணற்ற அற்புத மூலிகைகளை கொண்டு நடக்கும் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் மற்றும் மனக்குறைகளுக்கான தீர்வு காணுங்கள். அன்னையே போற்றி போற்றி. ஜெய் பிரத்யங்கிரா, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரா. அன்னையே போற்றி போற்றி. ஜெய் பிரத்யங்கிரா, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரா. அன்னையே போற்றி போற்றி. ஜெய் பிரத்யங்கிரே. சம்பளத்தை படைச்சு வச்சு நெய்வேதி அம்பாளுக்கு செய்ய வேணுங்க. நல்லெண்ணெய் நெய்யில் விளக்க ஏத்தி நல்லவரம் அம்மனிடம் வந்து வாங்குங்க. பிரத்யங்கிரா நாமம் நாமம் சொன்னாலே பச்சை தண்ணீரும்
கிடைக்காத பலன்தான் எதுவும் இல்ல. ராகு கால பூஜையில் எல்லாம் கிடைக்குமே, முடியாத துன்பம் எதுவும் இல்ல. ராகு கால பூஜையில் எல்லாம் முடியுமே. நன்மைகள் பெருகுமே, இன்பம் என்றும் குவியுமே, இல்லறம் நல்ல வரம் பெற்றுவிடும் எல்லாமே. நன்மைகள் பெருகுமே, இன்பம் என்றும் குவியுமே, இல்லறம் நல்ல வரம் பெற்றுவிடும் எல்லாமே. இனி என்றும் தொலைந்திடும் துஷ்ட சக்திகள் நீங்கிடும். ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம். முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7788995666, வாட்ஸ்அப் எண் 7788991666. வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 7788995666, வாட்ஸ்அப் எண் 7788991666. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் மார்ச் 11ஆம் தேதி மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் மார்ச் 17ஆம் தேதி நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். ஞாயிறுதோறும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. செல் 7788995666, வாட்ஸ்அப் எண் 7788991666. அலுவலகம் 81 மனோகரன் தெரு, தியாகராய நகர், சென்னை 17. நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள், ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.